தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் திடீரென மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அல்லிநகரம், அன்னஞ்சி, அரண்மனைப்புதூர், பழனிசெட்டிப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்தது. தமிழகம் கேரளாவை இணைக்கும் போடிமெட்டு மலைச்சாலையில் கனமழை கொட்டியது. தென்காசி மாவட்டத்தில் வாசுதேவநல்லூர், சிவகிரி, இலஞ்சி, குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விருதுநகர் மாவட்டத்தில் கூமாப்பட்டி, காஞ்சாபுரம், தம்பிப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அவதியடைந்தனர். கொடைக்கானலில் பெய்த மழையால் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. குற்றால அருவிகளில் இப்படி வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் நேற்று மிக கனமழை பெய்தது. இதனால் குற்றாலம் மெயினருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் குற்றாலம் சென்றவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். அதே நேரம் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல் போட்டனர். புத்தாண்டு மற்றும் அரையாண்டு விடுமுறையொட்டி சுருளி அருவியில் வழக்கத்தை விட கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. லட்சத்தீவுகள், குமரி கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும், இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதால் நாளை வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்காலில் இடி மின்னலுடன் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 5ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார், வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்று மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சி மற்றும் டி பிரிவு அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பொங்கல் போனஸ் வழங்கப்பட்டுள்ளது. சி மற்றும் டி பிரிவு அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், ஆசிரியர்கள் என மொத்தம் 9 லட்சம் பேருக்கு பொங்கல் போனஸ் வழங்க 183 கோடியே 86 லட்சம் ரூபாயை அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. பொங்கல் திருவிழாவை எழுச்சியோடு கொண்டாடி மகிழ 2024-2025 ஆண்டிற்கான போனஸ் மற்றும் பொங்கல் பரிசு வழங்க இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சி மற்றும் டி பிரிவு அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் அரசு பணியாளர்களுக்கு 1000 ரூபாய் போனஸ் வழங்கப்படும் என்றும், இதேபோன்று குறைந்தபட்சம் 240 நாட்கள் அல்லது அதற்கு மேல் பணியாற்றிய முழு மற்றும் பகுதி நேர பணியாளர்களுக்கும் 1000 ரூபாய் போனஸ் வழங்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம பணியமைப்பு மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாதம் தொடங்கி வைக்க இருப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இருக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் நாடு முழுவதும் பயன்பாட்டில் உள்ளது. இதன் அடுத்த கட்டமாக படுக்கை வசதிகள் கொண்ட வந்தே பாரத் ரயில் வடிவமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்றது. அனைத்து கட்ட சோதனைகளும் வெற்றிகரமாக நிறைவடைந்த நிலையில் கவுஹாத்தியிலிருந்து கொல்கத்தா வரை முதல் ரயில் இயக்கப்பட இருப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். वंदे भारत स्लीपर उसका कंप्लीट ट्रायल टेस्टिंग सर्टिफिकेशन पूरा हो गया और पहला रूट गुवाहाटी से कोलकाता माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी आगामी कुछ ही दिनों में इस रूट पर पहली वंदे भारत स्लीपर को इनॉग्रेट करेंगे, फ्लैग ऑफ करेंगे. உணவுடன் சேர்த்து 3ஆம் வகுப்பு ஏசிக்கு 2300 ரூபாய், 2ஆம் வகுப்பு ஏசிக்கு 3000 ரூபாய், முதல் வகுப்பு ஏசிக்கு 3600 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 15க்குள்
புல்லட் ரயில் தயாராகிவிடும் என்று கூறிய அமைச்சர், முதலில் குஜராத் மாநிலம் சூரத்திலிருந்து பிலிமுராவுக்கும் பிறகு வாபியிலிருந்து அகமதாபாத்திற்கும் இடையே இயக்கப்படும் என்றார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கலால் வரி சட்டத்தால் சிகரெட் விலை ₹2 முதல் ₹5.50 வரை உயரவுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது புதிய கலால் வரி சட்ட திருத்த மசோதா இரு அவைகளிலும் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இந்த புதிய சட்டத்தில் உள்ள வரி விதிப்புகள் பிப்ரவரி 1 முதல் நடைமுறைக்கு வருவதால் அன்று முதல் புகையிலை மற்றும் பான் மசாலாவின் விலைகள் உயர்கின்றன. குறிப்பாக சிகரெட்டுகளுக்கான வகைகள் மற்றும் நீளத்தை அடிப்படையாக கொண்டு இனி 1000 சிகரெட்டுகளுக்கு ₹2150 முதல் ₹8500 வரை கலால் வரி வசூலிக்கப்பட உள்ளது. இந்த வரிச்சுமையை சமாளிக்க சிகரெட்டுகளின் விலையை 18 முதல் 35% வரை தயாரிப்பு நிறுவனங்கள் உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 65 மில்லிமீட்டர் வரை அளவுள்ள பில்டர் அல்லாத சிகரெட் விலை ₹2.05 வரை உயர வாய்ப்புள்ளது. இதே அளவிலான பில்டர் சிகரெட் விலை ₹2.10 65 முதல் 70 மில்லிமீட்டர் வரையிலான சிகரெட் விலை ₹4 வரையிலும் உயர்த்தப்படலாம். 70 முதல் 75 மில்லிமீட்டர் நீளத்திலான சிகரெட் விலை ₹5.40 வரையும் உயர்த்தப்பட வாய்ப்புள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம் அறிவித்த நிலையில் அவர்களுடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு இன்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது, அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது, ஊதியக்குழு முரண்பாடுகளை களைவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ போராட்டம் நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஜனவரி 6 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளது. இதனிடையே கடந்த 22 தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக இன்று காலை சென்னை தலைமைச் செயலகத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். காலை 11 மணிக்கு போடோ ஜியோ அமைப்புடனும் 11:30 ஜாக்டோ ஜியோ அமைப்புடனும் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் தொடர்பாக ககன்தீப் சிங் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ள நிலையில் 2வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டை வரவேற்கும் விதத்தில் சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள் உற்சாகமாக பொழுதுபோக்கினர். ஆங்கில புத்தாண்டின் விடுமுறையை ஒட்டி சுற்றுலா தலங்களில் கூட்டம் அலைமோதியது. மாமல்லபுரத்தில் திரண்ட சுற்றுலா பயணிகள் புராதன சின்னங்களை கண்டு களித்தனர். கடற்கரை கோயில், 5 ரதம், வெண்ணெய் உருண்டை பாறை உள்ளிட்ட பகுதிகளில் பல்லவர் கால புராதன சின்னங்களை பார்வையிட்டனர். எல்லாமே சூப்பரா இருந்தது. இந்த நியூ இயர் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. ஒரு மறக்க முடியாத நாளா இருந்தது. கிருஷ்ணா பால்ஸு, அதுக்கப்புறம் பீச்சு, நிறைய இடம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ ஃபேமிலியோடு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒகேனக்கலில் குவிந்த மக்கள் நீர்வீழ்ச்சியில் குளித்தும் பரிசல் பயணம் செய்தும் புத்தாண்டை கொண்டாடினர். சேலம் குறும்பப்பட்டி உயிரியல் பூங்காவில் குடும்பமாக சென்ற மக்கள் பல்வேறு விலங்குகளை கண்டு மகிழ்ந்தனர். இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தோம். ஆனா கூட்டம் வந்து நார்மலா இருக்கிறத விடவே நிறைய கூட்டமாவே இருக்கு. கடலூர் வெள்ளி கடற்கரையில் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கடலில் குளித்து மகிழ்ந்தனர். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். இதனால் காமராஜர் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சேப்பாக்கம் ரயில் நிலையத்தில் இருந்தே அதிக அளவில் கூட்டம் காணப்பட்டது. நல்லா இருக்கு. அந்த காத்துக்கும் வெதருக்கும் சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் நியூ இயர் அன்னைக்கு வந்ததில்லை, பொங்கல் லைக் இந்த மாதிரி ஒகேஷன்ல வந்ததில்லை. ஐ வாண்டட் டு see the crowd. நான் இந்த crowd பார்க்கறனே தான் வந்தோம். செமையா இருந்தது. மற்ற நாளை விட இன்னைக்கு பாத்தீங்கன்னா crowd அதிகமாவே இருக்கு. ஆனா எல்லாருமே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றோம். அதேபோல நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் முகாமில் திரண்ட சுற்றுலா பயணிகள் யானைகளுக்கு உணவு வழங்குவதை பார்த்து ரசித்தனர். கூட்டம் அலைமோதியதால் முதுமலை யானைகள் முகாம் களை கட்டியது. ஈரோடு, தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் மேட்டூர் அணை பூங்காவில் திரண்டு புத்தாண்டு விடுமுறையை கழித்தனர். பாம்பு, முயல் பண்ணைகளை கண்டு ரசித்த மக்கள் காவிரி ஆற்றில் குளித்து மகிழ்ந்தனர்.
திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே புனித நீர் தெளிப்பதற்கு கொண்டு வரப்பட்ட காளைகள் திடீரென அவிழ்த்து விடப்பட்டதால் திடீர் ஜல்லிக்கட்டாக மாறிய காட்சிதான் இது. கருங்குளத்தில் உள்ள புனித இஞ்ஞாசியார் ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு புனித நீர் தெளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கால்நடை வளர்ப்போர் தங்களது காளைகளை ஆலயத்திற்கு அழைத்து வந்தனர். அப்பொழுது சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு காளைகள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் காளைகளை உரிமையாளர்கள் அவிழ்த்து விட்டதாக தெரிகிறது. அப்பொழுது அங்கிருந்த காளையர்கள் காளைகளின் திமிலை பிடித்து அடக்க முயன்றனர். இதனால் ஒரு மினி ஜல்லிக்கட்டு போல மைதானம் காட்சியளித்தது. தகவல் அறிந்து சென்ற வையம்பட்டி காவல் நிலைய காவலர்கள் அனுமதியின்றி நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டியை தடுத்து நிறுத்தி எச்சரிக்கை விடுத்தனர். கேரள மாநிலம் எர்ணாகுளம் பகுதியில் பாழடைந்த கிணற்றில் விழுந்து தவித்த யானையை வனத்துறையினர் பல மணி நேரம் போராடி மீட்டனர். ஆலுவா அருகே மேக்காபால பகுதியில் தனியார் தோட்டத்தில் உள்ள பாழடைந்த கிணற்றில் குட்டி யானை ஒன்று தவறி விழுந்து தவித்தது. வெளியேற முடியாமல் யானை பிளறியதை கேட்டு அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் வனத்துறையினர் விரைந்தனர். பொக்கை இயந்திரம் மூலம் கிணற்றையொட்டி பள்ளம் வெட்டி யானை மேலே ஏற வழி ஏற்படுத்தினர். ஆனாலும் குட்டி யானை வெளியேற முடியாமல் தவித்ததால் வெடிபோட்டு அச்சமூட்டி அதனை மேலே வர வைத்தனர். பின்னர் குட்டி யானைக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு விடப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை நேரடி இலவச தரிசனத்திற்கு மட்டுமே அனுமதி என திருமலை தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கடந்த 30ஆம் தேதி அதிகாலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. அன்று முதல் நேற்று இரவு வரை இலவச தரிசனத்திற்கு முன்பதிவு செய்த பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை நேரடி இலவச தரிசனம் மட்டுமே அனுமதிக்கப்படும் என திருமலை தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. அதன்படி டோக்கன்கள் டிக்கெட் இல்லாமல் நேரடியாக வந்து ஏழுமலையானை தரிசித்து சொர்க்கவாசல் பிரவேசம் செய்யலாம். இந்நிலையில் நேரடி தரிசனம் மூலம் ஏழுமலையானை வழிபட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாறை சாறையாக திருப்பதி மலைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். பக்தர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை திருப்பதி தேவஸ்தானம் ஏற்பாடு செய்துள்ளது. புத்தாண்டு நாளையொட்டி மெரினா கடற்கரையில் உள்ள திமுக முன்னாள் தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நினைவிடங்களுக்கு இரவில் சென்ற முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் அங்கு குழுமியிருந்த பொதுமக்களிடம் தனது புத்தாண்டு வாழ்த்தை பரிமாறிக்கொண்டார். முன்னதாக புத்தாண்டு தினத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அமைச்சர்கள், திமுக எம்பிக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் இல்லம் முன்பு குவிந்த திமுக தொண்டர்கள், சிறுவர்கள், பெண்கள் உள்ளிட்டோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாழ்த்தினர். முதலமைச்சருக்கு புத்தகங்கள், பொன்னாடைகள், பூங்கொத்துக்களை கொடுத்தனர். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், புது வெற்றியை தேடித்தரவுள்ள தொண்டர்களுடன் தொடங்கியது புத்தாண்டு என குறிப்பிட்டுள்ளார். மழையை பொருட்படுத்தாமல் முதலமைச்சரை சந்தித்த திமுகவினர் அவரை வாழ்த்து மழையில் நனைய வைத்தனர். ஆங்கில புத்தாண்டு நாளில் அதிகாலை முதலே விழுப்புரம், சேலம், பெங்களூரு போன்ற பகுதிகளிலிருந்து வந்திருந்த ரசிகர்கள் போயஸ் கார்டன் இல்லம் முன்பு திரண்டிருந்தனர். இதனையடுத்து ரஜினிகாந்த் தனது ரசிகர்களை சந்தித்து வாழ்த்து கூறினார். சாரு எதுவும் சொல்ல வேண்டாம், வாழ்த்து சொன்னாங்க. அவரை பார்த்தாவே எங்களுக்கு ஒரு பிளஸிங் தான். அவர் பார்வையால் தான் நாங்கள் நல்லாவே இருக்கிறோம். அம்பிகோசரம் தான் சேலத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் அம்பிகோசரம் தான், இவர் தான் தீவிர ரசிகர். இந்த பாப்பா 12/12/2011 பிறந்து ரஜினி பட்டி. எப்படி இருக்கு நீங்க சாரை பார்த்தது? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
தலைவர் பார்த்ததில்ல. ஸோ கடவுளை பார்த்தது இந்த நியூ இயர்க்கு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த வருஷம் மிகப்பெரிய வெற்றி அடையும்ன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதனிடையே முத்து படத்தில் இடம்பெற்ற காட்சியை தனது எக்ஸ் பக்கத்தில் ரஜினிகாந்த் பதிவிட்டுள்ளார். ஆண்டவல பாரத்தை போட்டு ஒண்டி அந்த ரூட்ல போறதோ அந்த ரூட்ல சிவான்னு சொல்லி போயிட்டே இருக்க வேண்டியதா. இது போன்ற விழா நாட்களில் ரஜினிகாந்தை சந்திப்பது மனமகிழ்ச்சி தருவதாக ரசிகர்கள் தெரிவித்தனர். ஈரோட்டிலிருந்து சென்னை செல்லும் ஏற்காடு விரைவு ரயில் நேரம் மாற்றியமைக்கப்பட்டதற்கு தாங்கள்தான் காரணம் என திமுகவினர் மற்றும் பாஜகவினர் நீயா நானா என்பது போல் கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. ஈரோடு ரயில் நிலையத்திலிருந்து தினமும் இரவு 9 மணிக்கு ஏற்காடு விரைவு ரயில் சென்னை புறப்பட்டு சென்று வந்த நிலையில் பயணிகளின் வசதிக்காக இந்த ரயில் நேற்றிலிருந்து இரவு 9:45 மணிக்கு ஈரோட்டிலிருந்து புறப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ரயில் நிலையத்தில் திமுக சார்பில் MP பிரகாஷ், MLA சந்திரகுமார் உள்ளிட்டோர் பயணிகளுக்கு இனிப்பு வழங்கி கொடியசைத்தும் டார்ச் அடித்தும் ரயில் சேவையை தொடங்கி வைத்தனர். அதே நேரத்தில் அங்கு வந்த மொடக்குறிச்சி தொகுதி பாஜக MLA சரஸ்வதி தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து ரயிலை வழி அனுப்பினர். MLA நானும் வியாபாரிகள் சங்கமும் ரயில்வே மினிஸ்டருக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக அது நாங்கள் ஃபாலோ பண்ணி இந்த மாற்றத்தை கொண்டுட்டு வந்தோம். ஆனால் திமுகவினரின் தொடர் முயற்சியால் தான் ரயிலின் நேரம் மாற்றியமைக்கப்பட்டிருப்பதாக MP பிரகாஷ் தெரிவித்தார். 12 வருஷமா பிஜேபி அரசு தான் இருக்கு. அதை அவங்க எடுத்துக்கவே இல்லை. ஆனால் இந்த முறை கடினமாக அதுக்கு போராடி இந்த மக்களுடைய கோரிக்கையை கேட்டனால அவங்களும் ஆலோசனை செஞ்சு இதை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரே நேரத்தில் திமுகவினரும் பாஜகவினரும் போட்டி கோஷம் எழுப்பியதால் ரயில் நிலையத்தில் பரபரப்பு நிலவியது. சபரிமலை கோயில் தகடிலிருந்து சென்னையில் தங்கம் பிரித்தெடுக்கப்பட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கருவறை கதவுகள் மற்றும் துவாரபாலகர் சிலைகள் மட்டுமின்றி மேலும் 7 இடங்களில் இருந்து தங்கம் திருடப்பட்டிருப்பதாக சிறப்பு புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு சபரிமலை ஐயப்பன் கோயில் கருவறை வாயிலில் இருபுறமும் உள்ள துவாரபாலகர் சிலைகளில் இருந்த தங்க கவசங்கள் செப்பனிடும் பணிக்காக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. செப்பனிடும் பணிக்காக ஒப்படைக்கப்பட்ட போது சுமார் 43 கிலோ இருந்த தங்க கவசங்கள் 4.5 கிலோ குறைந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வரும் நிலையில் தேவசம் போர்டு முன்னாள் நிர்வாக அதிகாரி உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் உன்னிகிருஷ்ணன் போத்தியை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி கோரி சிறப்பு புலனாய்வு குழு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. அதில் கருவறை கதவுகள் மற்றும் துவாரபாலகர் சிலைகள் மட்டுமின்றி மேலும் 7 இடங்களில் இருந்து தங்கம் திருடப்பட்டிருப்பதாக சிறப்பு புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது. குறிப்பாக சிவன் சிலையின் மேற்கு பகுதி, அலங்கார வளைவு மற்றும் தூணில் இருந்த தகடுகள் என 7 இடங்களில் இருந்து தங்கம் திருடப்பட்டு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் பங்கஜ் வந்தாரிக்கு சொந்தமான சென்னையைச் சேர்ந்த ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவனத்தில் ரசாயன கலவை மூலம் தங்கம் சுரண்டி எடுக்கப்பட்டதாகவும் சிறப்பு புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது. புத்தாண்டின் முதல் நாளிலேயே தாஜ்மஹாலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மூடு பணிகளுக்கிடையே மறைந்திருந்த காதல் சின்னத்தின் அழகை கண்டு வியந்தனர். ஜம்மு காஷ்மீர் கதுவா, படேர்வா உள்ளிட்ட பகுதிகளில் பனி மூடிய மலைகளின் அழகை ரசிக்க குவியும் சுற்றுலா பயணிகள் பனிப்பந்துகளை வீசி உற்சாகமாக கொண்டாடினர். இமாச்சல பிரதேச மாநிலம் சம்பாவில் சுற்றுலா பயணிகள் புதிய பனிப்பொழிவை ரசித்து பனி மூடிய மலைகளில் ஆட்டம் போட்டு மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்ததால் மணாலி, சோலாங் பள்ளத்தாக்கு மற்றும் அடல் சுரங்கப்பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. கார் உரிமையாளர்களின் ஃபாஸ்டேகுக்கு நோ யோர் வெஹிக்கிள் எனப்படும் KYV நடைமுறை தேவையில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வாகனம் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக KYV என்ற புதிய நடைமுறை கடந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. இதன் மூலம் சுங்கச்சாவடி கட்டணத்திற்கான ஃபாஸ்டேக் சரியான வாகனத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க முடியும் என்றும் ஒருவரது ஃபாஸ்டேகை மற்ற நபர்கள் பயன்படுத்துவது தடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த சரிபார்ப்பு மீண்டும் செய்யப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் புகைப்படங்கள்
ஆவணங்கள் சமர்ப்பிப்பதில் உள்ள சிக்கல்கள் போன்றவற்றின் காரணமாக வாகன உரிமையாளர்கள் பல சிரமங்களை சந்தித்தனர். இந்த நிலையில் கார் உரிமையாளர்களின் ஃபாஸ்டாகுக்கு KYV நடைமுறை தேவையில்லை என்று தேசிய நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் வங்கிகள் ஃபாஸ்டாக் வழங்கும் போது KYV நடைமுறையை பின்பற்ற தேவையில்லை என்றும், விதிகளை மீறும் பட்சத்தில்தான் KYV கேட்கப்படும் என்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை விளக்கமளித்துள்ளது. மகாராஷ்டிராவில் காரில் கர்ப்பிணி மனைவியை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முயன்ற கணவர் குடிபோதையில் இருந்ததால் காவலர் தடுத்து நிறுத்தி உதவியது பாராட்டை பெற்றுள்ளது. மும்பையில் இரவு 10:30 மணி அளவில் மது அருந்திய நிலையில் இருந்த கணவர் தனது கர்ப்பிணி மனைவியை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முயன்றபோது காவல்துறையினர் வாகன சோதனையில் தடுத்து நிறுத்தப்பட்டார். இன்னும் 2 கிலோமீட்டர் மட்டுமே செல்ல வேண்டும் என்பதால் தங்களை அனுமதிக்குமாறு கணவர் கோரிக்கை வைத்தும் காவலர் ஏற்க மறுத்துவிட்டார். सर आप प्लीज समझने की कोशिश कीजिए सर कंडीशन तो देखिए सर इसकी एक बार आप आ रही है बड़े पीछे बड़े பின்னர் கணவரை ஓட்டுநர் இருக்கையில் இருந்து இறக்கி பின் இருக்கையில் அமர வைத்து காவலர் காரை மருத்துவமனைக்கு பாதுகாப்பாக இயக்கிச் சென்று உதவியுள்ளார். अरे मैडम आप लोग की सेवा के लिए हम हैं और हमारा पहला फर्ज है कि आपको सेफली हॉस्पिटल पहुंचाना और आप ये वीडियो शूट करते रहिए ताकि लोग जाने कि हम पुलिस वाले ऐसे भी सेवा करते हैं. ठीक है ना? अब बनाइए वीडियो. காவல்துறை மக்கள் நண்பன் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக நெட்டிசன்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி தமிழக கோயில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கூட்டம் அலைமோதியதால் பக்தர்கள் சண்முக விலாசம் மண்டபம் தடுப்பு வேலியை ஏறி குதித்து உள்ளே சென்றனர். இதனால் நெரிசலில் சிக்கி குழந்தைகள், முதியவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் புத்தாண்டை ஒட்டி மூலவருக்கு வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. புத்தாண்டில் நினைத்தது நிறைவேற வேண்டி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசித்தனர். பழனி முருகன் கோயிலிலும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. மலையடிவாரத்தில் பக்தர்கள் தீர்த்த குடம் எடுத்தும் காவடி சுமந்தும் மேளதாளங்கள் முழங்க ஆடி பாடி கிரிவலம் சென்றனர். ரோப் காரில் போனால் பார்த்தா கூட்டம் கொஞ்சம் அதிகமாகறதுனால ஃப்ரீ தரிசனத்தில் போனோம். போயிட்டு ஒரு 1 ஹவரில் சாமி போயிட்டு நல்லா தரிசனம், நல்லா பாதுகாப்பு கொடுத்தாங்க. எல்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். குழந்தைகளை கரும்பு தொட்டிலில் சுமந்து மொட்டையடித்து மாவிளக்கு எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புத்தாண்டை ஒட்டி பிள்ளையார்பட்டி கோயிலில் 4 மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் தடுப்புகளை தாண்டி ஏறி குதித்த போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறினர். சென்னை வடபழனியில் காலை முதல் இரவு வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் முருகனை வழிபட்டனர். எவ்ரி டியூஸ்டே ரெகுலரா வருவோம். ஆல்மோஸ்ட் ஃபார் 5 இயர்ஸ் வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி. பி பாசிட்டிவ், எது நடந்தாலும் பாத்துக்கலாம். முருகர் இருக்காரு, அவரு பாத்துக்குவாரு. முக்கியமா இந்த வருஷம் கல்யாணம் பண்ணோம், அதுதான் எல்லா 90s கிட்டுக்கும் சேர்ந்து நான் சொல்லிக்கிறேன். ஆண்டின் முதல் பிரதோஷத்தை ஒட்டி உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் நந்திக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு தரிசனம் செய்தனர். மருதமலை முருகன் கோயிலில் சிறப்பு அபிஷேகம் முடிந்து மஞ்சள் பட்டுடுத்தி ராஜ அலங்காரத்தில் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதேபோல திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சுமார் 3 கிலோமீட்டர் தூர வரிசையில் 6 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை கிராமத்தில் அனுமதியின்றி மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இந்த மஞ்சுவிரட்டு போட்டியில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் ஆர்வமாக அடக்க முயன்றனர். காளைகள் முட்டியதில் காயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதேபோல காரைக்குடி அருகே கல்லல் கீழக்கோட்டை கிராமத்தில் அனுமதியின்றி மஞ்சுவிரட்டு நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட காளைகள் இதில் அவிழ்த்துவிடப்பட்டன. மஞ்சுவிரட்டை காண ஏராளமான மக்கள் திரண்டிருந்த நிலையில் காளைகள் முட்டியதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர்.
கோவை குனியமுத்தூர் பகுதியில் கள்ளச்சாவி மூலம் வீட்டின் பூட்டை திறந்து 103 சவரன் நகைகளை கொள்ளையடித்த திருடனை காவல்துறையினர் கைது செய்தனர். நரசிம்மபுரம் ஐயப்பநகர் பகுதியில் பூட்டப்பட்டிருந்த ஒரு வீட்டின் கதவை உடைக்காமல் உள்ளே நுழைந்த திருடன் 103 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றது குறித்து குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அந்த வீட்டில் ஆய்வு செய்த காவலர்கள் கொள்ளையன் கதவை உடைக்காமல் உள்ளே சென்றது குறித்து வேறு ஏதேனும் புகார்கள் பதிவாகி உள்ளனவா என விசாரணை நடத்தினர். அதில் 2024 குனியமுத்தூரில் இதேபோல் 2 வழக்குகள் பதிவாகி இருப்பதை அறிந்து 3 வழக்குகளில் உள்ள ஒற்றுமைகள் குறித்து விசாரித்தனர். மேலும் சிசிடிவி ஆதாரமாக கண்ணப்ப நகர் பகுதியில் வசிக்கும் 48 வயதான கிருஷ்ணமூர்த்தி என்பவரை கைது செய்தனர். இவரோட பழக்கம் எப்படின்னா, அந்த வீடுகளில் இரவு நேரத்தில் வீடுகளில் பூட்டியிருக்க வீடுகளில் போய் இந்த சாவி ஏதாவது சேருதா அப்படின்னு சொல்லி ஆப்ரேட் பண்ணுவார். இந்த ரம்பத்தை யூஸ் பண்ணி அதுக்கு சில மாற்றங்களை செஞ்சு தேய்ச்சி அதை உள்ளே விட்டு பார்க்கும்போது அந்த வீடு கதவு திறந்துச்சுன்னா இமீடியட்டாக அதை அட்டன் பண்ணி நகைகளை கொள்ளையடிக்கிறது வழக்கமாக வச்சுட்ருக்காரு. 1993 அவர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்ததாக தெரிய வந்துள்ளது. திருட்டுக்கு பயன்படுத்திய கள்ளச்சாவிகள், ரம்பம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 80 சவரன் நகைகளை மீட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சியிலிருந்து மதுரைக்கு வைகோ இன்று நடைபயணம் தொடங்குகிறார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சமத்துவ நடைப்பயணத்தை திருச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருச்சியிலிருந்து மதுரை வரை இன்று முதல் 12ஆம் தேதி வரை நடைப்பயணம் செல்கிறார். இவரது நடைப்பயணத்தின் தொடக்க நிகழ்ச்சி தென்னூரில் உழவர் சந்தை மைதானம் அருகே உள்ள மாநகராட்சி திடலில் இன்று காலை நடைபெறவுள்ளது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு வைகோவின் நடைப்பயணத்தை தொடங்கி வைக்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக தனது நடைப்பயணம் இருக்கும் என்று வைகோ தெரிவித்துள்ளார். தாராளமாக எடுத்துக்கலாம். நிச்சயமா தேர்தல் பிரச்சாரத்தை இதில் முன்வைப்பேன். வைகோவின் சமத்துவ நடைப்பயண தொடக்க விழாவில் கூட்டணி கட்சி தலைவர்களான திருமாவளவன், காதர் மொய்தீன், கமல்ஹாசன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இதனையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை விமானம் மூலம் திருச்சிக்கு வருகிறார். விமான நிலையத்திலிருந்து முதலமைச்சர் சாலை மார்க்கமாக உழவர் சந்தை மைதானத்திற்கு வருகை தரவுள்ளார். அப்போது வழிநெடுகிலும் திமுகவினர் முதலமைச்சருக்கு வரவேற்பு அளிக்க உள்ளனர். சமத்துவ நடைப்பயணத்தை தொடங்கி வைத்த பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமானம் மூலம் சென்னை புறப்பட்டு செல்கிறார். முதலமைச்சர் வருகையையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட 10,175 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாக அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரளாவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனு அளிக்கலாம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரையும், டிசம்பர் 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையும் விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்பட்டன. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்களது தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று 2187 பேர் விருப்ப மனு அளித்திருப்பதாக கட்சி தலைமை தெரிவித்துள்ளது. இதேபோன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரளாவில் அதிமுக சார்பில் போட்டியிட 7,988 பேர் விருப்ப மனு அளித்துள்ளனர். வருகிற 5ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் மோடி பொங்கல் விழாவில் மத்திய அமைச்சர் அமித் ஷா கலந்து கொள்ளவிருப்பதாக அக்கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பாஜக துணைத் தலைவர் கருநாகராஜன், நாளை மறுநாள் தமிழ்நாடு வருகை தரும் அமித் ஷா புதுக்கோட்டை காரைக்குடி பைபாஸ் சாலையில் உள்ள பிரம்மாண்ட திடலில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க இருப்பதாக கூறினார். அரசியல் காலகட்டத்திலே இன்றைக்கு அவருடைய உரை மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு உரையாக இருக்கிறது. அதற்கு தமிழகத்திலிருந்து புதுக்கோட்டை, திருச்சி, சிவகங்கை மாவட்டங்களிலிருந்து ஏறத்தாழ 2 லட்சம் பேர் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகள் அங்கே நடைபெற்றிருக்கிறது. இதனையடுத்து 5ஆம் தேதி காலை திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்யும் அவர் பின்னர் 2000 பெண்கள் கலந்து கொள்ளும் மோடி பொங்கல் விழாவில் பங்கேற்க இருப்பதாக தெரிவித்தார். பொங்கல் பண்டிகைக்கு பிறகு பாஜக செயல்பாடு வேகமெடுக்கும் என்றும் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் அடுத்தடுத்து வருகை தருவர் என்றும் கூறினார். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் தூய்மையான ஆட்சி அமையும் என்று தாவேகா மாநில நிர்வாகக் குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த சிவன்மலையில் தாவேகா கிளை அலுவலகத்தை செங்கோட்டையன் திறந்து வைத்தார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்தவர் தாவேகாவில் டிடிவி, ஓபிஎஸ் இணைய வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். எண்ணங்கள் ஒன்றுதான், எல்லோரும் ஒருங்கிணைந்து நல்லாட்சி தமிழகத்திலே வர வேண்டும் என்ற நோக்கம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதிலே அது மிக விரைவிலே வெற்றிகரமாக நடைபெறும். திமுக கூட்டணி கட்சிகளுக்கிடையே சலசலப்பு ஏற்பட்டு வருவதாகவும் செங்கோட்டையன் தெரிவித்தார்.
விசிகா வருகிறதோ இல்லை என்பதல்ல, விசிகாவிற்கு தொண்டர் அத்தனை பேரும் இங்கே வந்து கொண்டிருக்கிறார். இதனிடையே வெள்ளக்கோவில் கிளை அலுவலகம் திறந்து வைக்க வந்த செங்கோட்டையனை தாவேகாவினர் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக விஜய்க்காக பணியாற்றிய தங்களுக்கு பொறுப்புகள் வழங்கவில்லை என்று முறையிட்டனர். இந்த விவகாரம் குறித்து பேசி தீர்வு எட்டப்படும் என்று கூறி செங்கோட்டையன் சமரசம் செய்து அனுப்பி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆத்மநாதர் சுவாமி கோவிலில் மார்கழி திருவாதிரை தேரோட்ட திருவிழா விமர்சையாக நடந்தது. ஆவுடையார் கோவிலில் உள்ள ஆத்மநாதர் சுவாமி கோவிலில் திருவாதிரை திருவிழா நடைபெற்று வருகிறது. 9ஆம் நாளில் மாணிக்கவாசக பெருமாள் முக்கணிகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். கைலாய வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் சிவனடியார்கள் ஆத்மநாதா மாணிக்க வாசகா என்ற பக்தி கோஷங்களை கூறியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சென்னையில் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் ஒரு வாரத்தை கடந்தும் தொடர்கிறது. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கக் கோரி 7வது நாளாக போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளனர். சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பனிமூப்பு இடைநிலை ஆசிரியர் சங்கத்தினர் சென்னையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை எழும்பூரில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு போராட்டம் நடத்திய 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் 7வது நாளாக சென்னை எழும்பூரில் உள்ள வட்டார கல்வி அலுவலகம் முன்பாக புத்தாண்டு தினத்திலும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பினர். உலகமே கொண்டாடுற இந்த புத்தாண்டுல இடைநிலை ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட நடுத்தரில் வந்து நின்றுகிட்டு இருக்கோம். 7 நாட்களா போராடிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் ஊதியத்துல கடைசி மாநிலம். நம்மளை விட பொருளாதாரத்திலையும் கல்வித்தரத்திலையும் அத்தனையிலையும் பின்தங்கிய மாநிலங்கள் கூட இடைநிலை ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு ஊதியத்தை கொடுக்குறாங்க. அரசாணை வழங்கினா மட்டும்தான் நாங்க இந்த சென்னை மாநகரத்தை விட்டு செல்வதாக ரொம்ப உறுதியோடு இருக்கிறோங்க. within a few minutes அந்த கோரிக்கை நிறைவேற்றலாம். நாங்க சந்தோஷமா போயிடுவோம். இல்லைன்னா நாங்க போராடுறதை கைவிட மாட்டோம், தொடர்ந்துகிட்டு தான் இருப்போம். கோரிக்கைகளை பரிசீலிக்க தமிழ்நாடு அரசு அமைத்த குழு என்னவானது என்றும் இடைநிலை ஆசிரியர்கள் வினவினர். ஆங்கில புத்தாண்டு நாளில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இசையமைப்பாளர் இளையராஜா சாமி தரிசனம் செய்தார். கோயில் வளாகத்தை சுற்றி வந்த அவர் நெடுஞ்சான்கிடையாக தரையில் விழுந்து வழிபட்டார். இளையராஜாவுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சிவாச்சாரியார்கள் பிரசாதங்கள் வழங்கி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதேபோல் இயக்குநர்கள் பாலா மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆகியோரும் அண்ணாமலையாரை தரிசித்தனர். கோயில் வளாகத்தில் இருவருடனும் பொதுமக்கள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி சிறப்பு பெற்ற கிருஷ்ணகிரி பெரிய மாரியம்மன் கோவிலில் 50 லட்சம் ரூபாய் நோட்டுகளை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. குபேர அலங்காரத்துடன் அருள் பாலித்த அம்மனை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். திருப்பூர் கோட்டை மாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு 1 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டதைக் கண்டு பக்தர்கள் பரவசமடைந்தனர். தரிசனம் செய்ய வந்த பக்தர்களுக்கு நாணயம் வழங்கப்பட்டது. நாகையில் உள்ள சத்ரு சம்ஹாரமூர்த்தி ஆலயத்தில் 1 லட்சம் ரூபாய் நோட்டுகளை கொண்டு பணப்பந்தல் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஐம்பொன், தங்கம் மற்றும் வெள்ளி காசுகளை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது.
புதுக்கோட்டை அருகே ரயில் வரக்கூடிய நேரத்தில் கேட்டை திறக்கச் சொல்லி பிரபல ரவுடி ரயில்வே ஊழியரை கத்தியால் குத்திய சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது. நமனசமுத்திரம் அருகே உள்ள மேலத்தேமுத்துப்பட்டி ரயில்வே கேட் கீப்பராக பீகார் மாநிலத்தை சேர்ந்த தீரஜ்குமார் பணியாற்றி வருகிறார். புதன்கிழமை இரவு இவர் பணியில் இருந்தபோது ராமேஸ்வரத்திலிருந்து திருச்சி நோக்கி மேலத்தேமுத்துப்பட்டி வழியாக ரயில் வருவதை அறிந்து ரயில்வே கேட்டை மூடியுள்ளார். அப்போது அதே கிராமத்தை சேர்ந்த ரவுடி கார்த்திக் கேட்டை திறக்குமாறு ஆபாசமாக பேசி தீரஜ்குமாரிடம் ரகளையில் ஈடுபட்டார். கேட்டை திறக்க மறுத்த நிலையில் ஆத்திரமடைந்த கார்த்திக் தான் வைத்திருந்த கத்தியால் தீரஜ்குமாரின் கை மற்றும் வயிற்று பகுதியில் குத்தியதாக தெரிகிறது. காயமடைந்த ரயில்வே ஊழியர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட ரயில்வே காவல்துறையினர் கார்த்தியை கைது செய்தனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்த 4 பேர் உயிரிழந்தது தொடர்பாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் உயிரிழப்புகள் நேர்ந்ததாக ஆய்வு முடிவில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து 8 ஆண்டுகளாக நாட்டின் தூய்மையான நகரம் என அங்கீகரிக்கப்பட்ட இந்தூரில் உள்ள பகீரத்புரா என்ற பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. மாசடைந்த குடிநீரை குடித்ததில் அடுத்தடுத்த நாட்களில் 10 பேர் வரை உயிரிழந்ததாக தகவல் வெளியான நிலையில் 4 பேர் உயிரிழந்ததாக அம்மாநில அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் மாசடைந்த குடிநீரை குடித்த சுமார் 1500 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அப்பகுதிக்கு விநியோகம் செய்யப்பட்ட குடிநீர் மாதிரி இந்தூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. அதன் முடிவில் குடிநீரில் கழிவுநீர் கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டதாக இந்தூர் மாநகராட்சியின் சுகாதாரத்துறை தலைமை அதிகாரி மாதவ் பிரசாத் தெரிவித்துள்ளார். மேலும் நர்மதா நதிநீர் விநியோக குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் கலந்ததும் தெரிய வந்துள்ளது. பாலில் தண்ணீர் கலந்து கொடுக்கப்பட்ட 6 மாத குழந்தை உட்பட 4 பேர் மாசடைந்த குடிநீரால் உயிரிழந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவுக்கு இடையிலும் தேடுதல் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை இந்திய ராணுவத்தின் ரோமியோ படை முடுக்கிவிட்டுள்ளது. கடுமையான குளிர், ஆழமான பனி மற்றும் கரடுமுரடான நிலப்பரப்பை தாண்டி 13,000 அடிக்கு மேல் உயரத்தில் துருப்புகள் செயல்படுகின்றன. லோரனின் கராங் காட்டில் பயங்கரவாதிகளின் மறைவிடத்தை ரோமியோ படை கண்டுபிடித்து IED குண்டுகளை கைப்பற்றின. மேலும் காடுகளில் மறைந்திருக்கும் பயங்கரவாதிகளை தேடி ஒழிப்பதற்காக பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து மலை முகடுகளில் தங்கி கண்காணித்து வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் கட்டுப்பாட்டு கோட்டில் எல்லை பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். பாதகமான வானிலையை பயன்படுத்தி எல்லைக்குள் பயங்கரவாதிகள் ஊடுருவும் முயற்சியை முறியடிக்க தொடர்ந்து எச்சரிக்கையாக உள்ளனர். காதல் திருமணம் செய்த இளைஞரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து பெண்ணின் குடும்பத்தினர் சரமாரியாக தாக்கிய அதிர்ச்சி காட்சிகள் தான் இவை. ஆந்திர மாநிலம் ஏலூரு மாவட்டத்திற்குட்பட்ட கானுகொல்லு கிராமத்தைச் சேர்ந்த சாய் சந்தும் அதே ஊரைச் சேர்ந்த சாய் துர்காவும் காதலித்து வந்ததாக தெரிகிறது. சாய்சந்த் வேலைக்கு செல்லாததால் அவருக்கு திருமணம் செய்து கொடுக்க சாய் துர்கா குடும்பத்தினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் சாய்சந்தும் சாய் துர்காவும் ஏலூருவில் உள்ள அம்மன் கோயிலில் கடந்த 29ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டனர். காவல்துறையினரின் அறிவுறுத்தல்படி அந்த பெண்ணின் குடும்பத்தினர் அமைதியாக சென்றதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே சாய்சந்தும் சாய் துர்காவும் தங்களது திருமணம் தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றியுள்ளனர். இதனை பார்த்து ஆத்திரமடைந்த பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாய்சந்தை பிடித்து மின்கம்பத்தில் கட்டி வைத்து சரமாரியாக தாக்கினர். அதன்பின் சாய் துர்காவையும் அவரது பெற்றோர் வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பீகாரில் 3 அமைச்சர்களை தவிர மற்ற அனைத்து அமைச்சர்களின் சொத்து மதிப்பும் அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு இருப்பதை விட அதிகமாக இருப்பது தெரியவந்துள்ளது. பீகாரில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டின் கடைசி நாளில் அனைத்து அமைச்சர்களும் தங்களின் சொத்து விவரங்களை வெளியிடுவது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த 2025ஆம் ஆண்டின் கடைசி நாள் நிலவரப்படி அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமாரிடம் 1,66,00,000 ரூபாய் மதிப்பிலான சொத்து இருப்பது தெரியவந்துள்ளது. இது கடந்த 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 68,455 ரூபாய் அதிகமாகும். மேலும் அவரது கையில் 20,000 ரூபாய் ரொக்கம் இருப்பதாகவும் 3 வங்கி கணக்குகளில் 57,000 ரூபாய் இருப்பு வைத்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. டெல்லி துவாரகாவில் ஒரு குடியிருப்பு, 2 தங்க மோதிரம், 1 வெள்ளி மோதிரம், 10 பசுக்கள், 13 கன்றுகளை நிதிஷ்குமார் வைத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயம் அம்மாநில துணை முதலமைச்சரான பாஜகவைச் சேர்ந்த சாம்ராஜ் சௌத்ரி 6,38,00,000 ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வைத்துள்ளார். அதில் 1,35,000 ரொக்கமாகவும் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான துப்பாக்கியும் அடங்கும். மற்றொரு துணை முதலமைச்சரான பாஜகவைச் சேர்ந்த விஜய்குமார் சின்ஹா நிதிஷ்குமாரை விட 8 மடங்கு அதிக சொத்து வைத்துள்ளார். இதேபோன்று நிதிஷ்குமார் அமைச்சரவையில் 3 பேரை தவிர மற்ற அனைவருமே அவரை விட பணக்காரர்கள்.